இந்த வீடியோவில் 7th standard term 3 chapter number 3 algebraல page number 60ல இருக்க thinkக்கான ஆன்சர் பார்க்க போகிறோம். Can we factorize the following expression using any basic identities? Justify your answer. First one வந்து x squared plus 5x plus 4 x squared minus 5x plus 4 என்ன கேட்டிருக்காங்கன்னா இந்த ரெண்டு எக்ஸ்ப்ரெஷனையும் நம்ம ஃபேக்டரைஸ் பண்ண முடியுமா, ஏதாவது பேசிக் ஐடென்டிட்டி வச்சு ஃபேக்டரைஸ் பண்ண முடியுமான்னு கேட்டிருக்காங்க. ஆமாம், நம்மளால் இது வந்து பண்ண முடியும். அப்படி நம்ம ஃபேக்டரைஸ் பண்ணுறதா இருந்தால் அந்த ஃபேக்டரைஸ் பண்ணோட என்ன ஐடென்டிட்டி யூஸி ஃபேக்டரைஸ் பண்ணுறோமோ அந்த ஐடென்டிட்டியை நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஃபேக்டரைஸ்னால் என்னென்னா இந்த எக்ஸ்ப்ரெஷனுடைய ஃபேக்டர்ஸ் அப்படின்னா அந்த எக்ஸ்ப்ரெஷன் வந்து அந்த ஃபேக்டர்ஸால் மீதி இல்லாமல் டிவைட் ஆகும். அதான் ஃபேக்டர்ஸ்னால் என்ன அப்படின்னா எனி நம்பர் இஸ் டிவிசிபிள் பை எனி நம்பர் வித்தவுட் எனி ரிமைண்டர், தட் இஸ் நோன் ஆஸ் அ ஃபேக்டர்ஸ். இப்போ இதுக்கு வந்து நம்ம ஃபேக்டர்ஸ் எப்படி கண்டுபிடிக்கலாம்னா நான் என்ன பண்ண போகிறேன் அப்படி பார்த்துங்க. இது ஃபஸ்ட்டு டேர்ம் இல்லைங்களா, அப்படியே எழுதிக்கங்க. இந்த 5 எப்படி பிரிக்கலாம்? குட். 4 + 1 5 பிரிக்கலாமா? இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 4 எப்படிலாம் பிரிக்கலான்னா இங்கே வந்து 4 1 எடுத்ததுனால நம்ம வந்து 4 × 1 எடுத்துங்க. இப்போது எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் இந்த 4 இருக்கிறதுல நான் என்ன போட போகிறேன் அப்படின்னா ஏ போட போகிறேன், இந்த 1 இருக்கிறதுல பி போட போகிறேன். இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 4 பிகம்ஸ் ஏ இன்ட்டு 1 பிகம்ஸ் பி. அப்போ எக்ஸ் ஸ்கொயர்ட் ப்ளஸ் ஏ ப்ளஸ் பி இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ஏபின்னு ஒரு ஐடென்டிட்டி இருக்குது. இந்த ஐடென்டிட்டி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா எக்ஸ் ப்ளஸ் ஏ இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் பி. வெரி குட், உங்களுக்கே தெரிஞ்சிச்சு இல்லைங்களா? ஆமாம், எக்ஸ் ப்ளஸ் ஏ இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் பி. அப்போது இந்த ஐடென்டிட்டி யூஸ் பண்ணி தான் இதை ஃபேக்டரைஸ் பண்ண போகிறோம். வேறு ஒன்றுமே இல்லை, ரொம்ப ஈஸி. எக்ஸ் ப்ளஸ் இங்கே ஏ இருக்கிறதுல நம்ம எடுத்துருக்கோம் 4, அந்த 4 இங்கே எடுத்துங்க போட்டுங்க. ஓப்பன் த ப்ராக்கெட். எக்ஸு ப்ளஸ் பி இருக்கிறதுல என்ன நம்பர் போடணும்? குட், இந்த 1 போட்டுங்க. அவ்வளோதான். அப்போது எக்ஸ் ப்ளஸ் ஏ இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் பி வந்து எக்ஸ் ப்ளஸ் 4 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 1. நீங்கள் கேட்கலாம் இங்கே 5 வந்து 4 + 1 மட்டும் பிரிக்க முடியாது, 2 + 3யும் பிரிக்கலான்னு கேட்கலாம், அப்படிங்க தானே? வெரி குட். அப்போ 2 + 3 பிரிச்சிட்டோன்னா 5 வந்துடும். ஆனால் அதை மல்டிப்ளை பண்ண என்ன ஆகிடும்? மல்டிப்ளை பண்ணும்போது என்ன ஆகிடும்? 6 ஆகிடும் இல்லைங்களா? ஆனால் நமக்கு அங்கே இருக்கிறது என்னது? 4. அதனால் அந்த 2ம் 3 நம்மளால் எடுக்க முடியாது. சேம் இதுக்கு சொல்லுங்கள் பார்க்கலாம். எக்ஸ் ஸ்கொயர்ட் இந்த 5 எப்படி பிரிக்கலாம்? இங்கே ப்ளஸ் போட்டுங்க. இந்த 5 எப்படி பிரிக்கலாம்னா -4 - 1 பிரிக்கலாம். மைனஸ் மைனஸ் பண்ணால் ஆட் பண்ணிட்டு மைனஸ் சைன் போடணும் இல்லைங்களா? அப்போ -4 - 1 தான் எடுக்கலாம். இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் இந்த இதை ஆகிடும். இந்த 4 எப்படி பண்ண போகிறோம்? நம்ம இதனே மல்டிப்ளை பண்ண போகிறோம் இல்லைங்களா? அப்போ என்ன வரும்? -4 × -1. அப்போ இங்கேயும் 2 and 3 எடுக்க முடியாது. அப்போ -4 × -1 + 4. அப்போ இது இதை வச்சு அப்படியே ஃபேக்டரைஸ் பண்ணலாமா? என்ன ஐடென்டிட்டி? சேம் ஐடென்டிட்டி. எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் -4 - 1 வந்து ஏ ப்ளஸ் பின்னு பிரிச்சுக்கலாம். இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் இது வந்து என்ன ஆகிடும்? ஏ இன்ட்டு பின்னு ஆகிடும். இப்போது இதுக்கு ஃபேக்டரைஸ் பண்ணுங்கள். அப்போது என்ன வரும்? ஃபேக்டரைஸ் பண்ணும்போது இதனுடைய ஃபேக்டரைசேஷன் என்னது? எக்ஸ் ப்ளஸ் ஏ இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் பி. அப்போது இதோட ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு ஏ இருக்கிறதுல -4 போடணும், பி இருக்கிறதுல -1 போட்டால் அதோட ஃபேக்டர்ஸ் வந்துடும். தேர்ஃபோர் எக்ஸ் -4 எக்ஸ் -1 அப்படியே ஏ இருக்கிறதுல இந்த -4 அப்படியே போட்டுருங்க. இப்போ ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் அதனால தான் டைரெக்டாகவே மைனஸ் போட்டுடலாம். அதே மாதிரி பி இருக்கிறதுல -1 போட்டுருங்க. இந்த ப்ளஸ்ஸையும் இந்த மைனஸையும் மல்டிப்ளை பண்ணும்போது மைனஸ் தான் வரும். Therefore, the factors of x squared minus 5x plus 4 is nothing but x minus 4 into x minus 1. ஸோ என்ன ஐடென்டிட்டியில் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் இந்த ஐடென்டிட்டி x plus a into x plus bன்ற ஐடென்டிட்டியை யூஸ் பண்ணி நம்ம இது ரெண்டுக்கும் ஃபேக்டரைசேஷன் பண்ண முடியும். தேங்க்யூ.